Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த பிளாக் ஆஃப் கோடில் நம்ம எந்த மாதிரி ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எழுதுகிறோமோ அந்த ஆக்ஷன் நம்ம வந்துட்டு இங்கே பர்ஃபார்ம் பண்ணணும். இது டைரெக்டாக இண்டிபெண்ட்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, நம்ம மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷனு, இன்னொன்று வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ப்ரீவியஸில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லென் ஆஃப், ஆட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாமே டிஃபால்ட் ஃபங்க்ஷன். அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா போதும், அது ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகிடும். அதுக்கு தேவையான பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகிடும். இப்போது இன்னொரு டைப் என்னன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதுகிறோம், அது எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரி ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான ரிசல்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதை பற்றி அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். மெயினாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்லைஸ் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பைத்தானில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்டு ஒன்று இருக்குது. DEF அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். DEF மை இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அது கீழே print of இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். அது கீழே print welcome அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெல்கம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எந்த அவுட்புட் வராது. என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது, நம்ம மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது இது டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஃபன், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெல்கம் கிரேட் பிரிண்ட் ஆகும். இப்போ வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மை ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு தேடும். மை ஃபன்ஸ் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பிளாக்ல பிரிண்ட் வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிடுச்சு. இன்கேஸ் அந்த மை ஃபன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அன்டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எரர் அடிக்கும். இப்போது ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஒரு வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அந்த வேல்யூவை வச்சு நம்ம எப்படி அந்த பிளாக் ஆஃப் கோட்ல பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு மை ஃபன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போது வந்துட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன். இப்போ இது கூட கன்கனெக்ட் பண்ணுறேன். வெல்கம் கூட நான் கன்கனெக்ட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. அவுட்புட்டு வெல்கம் IBM Tech Tamil அப்படின்னு வந்துருச்சு. நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணதால் எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. இன்கேஸ் நான் பேராமீட்டரே பாஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எரர் ப்ரொடியூஸ் ஆகுது. என்னென்னா மிஸ்டு ஒன் ரெக்கார்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் பெராம், நம்ம வந்துட்டு பெராம்ங்கிறத பாஸ் பண்ணல அப்படிங்கிறதுல எரர் அடிக்குது. இந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் பெராம் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதில் டிஃபால்ட்டாக வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போது நம்ம மை ஃபங்க்ஷன் எம்டியாக கால் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம்.
வந்துருச்சுங்களா? நீங்கள் வந்துட்டு எய்தர் அந்த பேராமீட்டருக்கு டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூவுக்கு அந்த பேராமீட்டருக்கு நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணணும். ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு வேல்யூ பாஸ் பண்ணாமல் கால் பண்ணோன்னே எரர் அடிச்சிச்சு. பேராமீட்டர் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம டிஃபால்ட் பேராமீட்டருக்கு நம்ம வந்துட்டு வேல்யூ வச்சதால் இப்போ எரர் அடிக்கல. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் வேல்யூ. நம்ம ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான வேல்யூவை எந்த லொக்கேஷனில் கால் பண்ணமோ அந்த லொக்கேஷனுக்கே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை பேராமீட்டர் பாஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி தான், ஏதாச்சும் ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸாக போட்டிருந்தா நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மை சம் ஆஃப் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். எக்ஸ்னு ஒரு வேல்யூ வாங்கியிருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். மை சம் ஆஃப் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிட்டர்ன் வேல்யூ பாஸ் பண்ண வேல்யூ வச்சுக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ அப்படிங்கிற வேல்யூவில் இந்த சம் ஆஃப் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் இப்போ 10 வந்துருச்சு. என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்க உங்களுக்கு புரியுதா? நான் அவட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மை சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதில் எக்ஸ் அப்படிங்கிறத பேராமீட்டர் நான் வாங்கியிருக்கேன். அதில் வர்ற வேல்யூ ப்ளஸ் பண்ணி 5 அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணுற மொத்தம். அதுக்கு அடுத்த லைனில் ஏ ஈக்குவல்ஸ் டு மை சம் ஆஃப் 5. மை சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி 5 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நான் பராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது இப்போ மை சம் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். எக்ஸில் வந்துட்டு 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னா 5 + 5 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஏ வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 10 அப்படிங்கிட்டோம். அதை தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான அவுட்புட்டும் 10 வந்துருச்சு. இப்போ இதில் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டேட்டா ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு வேல்யூவில் அசைன் பண்ணி அதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எக்ஸ்னு வச்சுருக்கேன்னா ஒய் அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கிறேன். ஒய் அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படிங்கிற சம் பண்ணி நான் அந்த ஒய்யை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? அதே தான் அவுட்புட் வரும். பட் இப்படி நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது 10ங்கிற அவுட்புட் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனாக என்ன, ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது, ரிட்டர்ன் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓரளவுக்கு ஃபங்க்ஷனாக பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.